கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது, ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினதாக நாம் பார்த்தோம். இந்த வேளையில் கூட யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன், துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலே துன்பங்கள் சோதனைகள் வரும்போது சோர்ந்து விடுகிறோம், ஜெயிப்பதற்கு மனமில்லாதபடிக்கு விலகி விடுகிறோம், மற்ற ஜனங்களை தேடி நாம் கடந்து போய்களாக இருக்கிறோம். ஆனால் யாக்கோபில் சொல்லப்படுகிறது, நீங்கள் துன்பப்படுகின்ற போது ஜெபம் பண்ணும்படியாக. நிச்சயமாகவே நம்முடைய துன்பத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்கிறது, மெய்யாகவே நம் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம் துக்கங்களை அவர் சுமந்தாட சொல்லி. அதனால் துன்பப்படுகின்ற வேளையிலே நம் துன்பத்தை, நம் துயரத்தை பிறரிடத்திலே சொல்லாதபடிக்கு, மற்றவிடத்திலே நம்முடைய காரியங்களை சொல்லாதபடிக்கு ஜெபிக்கின்ற ஜெபமானது நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும். அதனால் துன்பம் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, துன்ப வேளையிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்ற போது நிச்சயமாய் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லி நாம் பார்க்கிற வண்ணமாக துன்பப்படும் போது நாம் பதறி போகாதபடிக்கு, கலங்கி போகாதபடிக்கு ஜெபிப்போம். காரணம், ஜெபத்தை கேட்கிற தேவனை ஆராதிக்கிறபடினாலே அந்த அனுபவமானது நம் வாழ்க்கையிலே அதிசயங்களை விளங்க பண்ணும். நிச்சயமாய் தேவன் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை இது, தொல்லை கவலை கண்ணீர் துடைக்கும் அன்பு கிருபை இது. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை இது, தொல்லை கவலை கண்ணீர் துடைக்கும் அன்பு கிருபை இது. அல்லேலூயா, வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினம் மகிழ்ந்து வாழுகிறேன். துன்பப்படுகின்ற பொழுது ஜெபிக்கும்படியாக இந்த வேதத்தில் பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்களும் கூட துன்ப நேரத்திலே துவண்டு விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம். எங்கள் துன்பத்தை அடுத்தவர் சொல்லும்படியாக நாங்கள் ஆண்டவரே வாஞ்சிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, துன்பப்படுகிறவன் ஜெபம் பண்ண கடவுள் சொல்லி இந்த வார்த்தை மூலமாக ஜெபிக்கின்ற அந்த அனுபவத்தில் எங்களை ஆழமாய் கொண்டு போகும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.